வாழ்க இவ்வையகம் வளத்துடன் வாழ்க வாழ்க. வாழ்க இம்மாநிலம் ஆழ்ந்துணர்ந்து அமைதியாக. அன்பர்களே, ஏப்ரல் 23 இன்றைக்கு தத்துவஞானி வேதாத்ரி மாமணி அவர்கள் துவைதம், அத்வைதம், விசிஷ்டாத்வைதம் என்று 3 நிலைகள் இருப்பதை விரிவாக அழகாக பேசுகிறார் தன்னுடைய வாழ்க்கை மலரில். துவைதம், அத்வைதம், விசிஷ்டாத்வைதம் என்பது வடமொழி சொல்லாக இருப்பதால் நமக்கு சற்று புரிந்து கொள்வது கடினமாக இருக்கலாம். அதன் பொருள் இதுதான். துவைதம் என்பது படைத்தவன், படைக்கப்பட்டவை அல்லது படைக்கப்பட்டன வேறு வேறு என்று பேசுவது. அல்ல அல்ல இரண்டும் ஒன்றேதான் என்று பேசுவது அத்வைதம். படைத்தவன் படைத்ததிலிருந்து வந்த அந்த படைப்புகள் தோன்றிய விதங்களை எல்லாம் விரிவாக பேசுவது விசிஷ்டாத்வைதம் என்று புரிந்து கொள்ளலாம். அதனை மிக நயமாக தத்துவஞானி வேதாத்ரி மாமணி அவர்கள் இப்படி கூறுகிறார். ஒரு ஆப்பிள் எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த ஆப்பிள் என்று பார்த்தால் அது தனி, நீங்கள் தனி. இப்பொழுது ஆப்பிளை நீங்கள் உட்கொள்ளுங்கள். சிறிது நேரம், 1 மணி நேரம், 2 மணி நேரம் கழித்து பார்த்தால் இப்போது ஆப்பிள் வேறு, நீங்கள் வேறு என்று இருப்பதில்லை. ஆப்பிளும் நீங்களும் ஒன்றாகவே ஆகிவிட்டீர்கள். இப்பொழுது அது அத்வைத நிலை என்பார்கள். அப்போது விசிஷ்டாத்வைத நிலை என்றால் என்னவென்றால், ஆப்பிள் என்பது உங்கள் உடம்பிலே போய் அது செரிமானம் அடைகிற அந்த ப்ராசஸ் என்று சொல்கிறோமே, அந்த செயல் வகைகளெல்லாம் கணக்கில் எடுத்துக்கொண்டால் அவைதான் விசிஷ்டாத்வைதம் என்று மிக நயமாக குறிப்பிடுகிறார்கள். எனவே இந்த உலகிலே படைத்தவன், படைக்கப்பட்டவை, படைக்கப்பட்டன என்று தனித்தனியாகவும், இரண்டும் ஒன்றுதான் என்றும், அல்ல அல்ல ஒன்றிலிருந்து இவ்வாறெல்லாம் வந்திருக்கின்றன என்று ஒரு பிரிவினரும் சண்டையிட்டுக் கொள்வது ஏற்புடைய அல்ல. இறைநிலையே, இருப்பு நிலையே இயக்கம் பெற்றபோது அணுவாகி அணுவின் கூட்டுதான் எல்லா தோற்றப் பொருட்களாகவும் ஆகியிருக்கிறது, உயிரினங்களாகவும் ஆகியிருக்கிறது என்ற வகையிலே பார்க்கும்போது இரண்டும் ஒன்றுதான். தனித்தனியாக பார்க்கும்போது இரண்டும் தனித்தனிதான். ஆனால் இரண்டும் ஒன்றுதான், இறைநிலைதான். அதனுடைய ப்ராசஸில், அதனுடைய செயல் வகையில் ஒவ்வொரு பொருளாக தோற்றமளிக்கின்றது என்று வகையிலே தத்துவஞானி வேதாத்ரி மாமணி அவர்கள் இந்த துவைதம், அத்வைதம், விசிஷ்டாத்வைதம் என்பதற்கு அருமையான விளக்கம் தருகிறார் என்ற செய்தினை உங்களிடத்தில் எடுத்து சொல்லி இன்றைய சிந்தனையை நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன். மகிழ்ச்சி.